அப்படியா? உனக்கு என்ன கதை சொல்லலாம்? பாட்டி வடை சுட்ட கதை சொல்லித் தரவா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த பாட்டி டெய்லி வடை சுட்டு எல்லாத்தையும் விற்று விற்று காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு வடை சுடுறது தான் வேலையாம். இதை ஒரு காக்கா மரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்துச்சான். அந்த காக்காக்கு அப்போ ரொம்ப பசியா இருந்துச்சான். அந்த காக்கா என்ன பண்ணுச்சான், அந்த பாட்டிக்கிட்ட போய், பாட்டி பாட்டி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ஒரு வடை தாங்களேன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பாட்டி என்ன சொன்னாங்களாம், நான் வடையெல்லாம் தரமாட்டேன், நானே வடையெல்லாம் வியாபாரம் ஆகாமல் இருக்கு, நானே கோவத்தில் இருக்கேன், ஒழுங்காக எந்திரிச்சுப்போன்னு அந்த காக்காவை திட்டி விட்டாங்க. ஆமாம், இதை அந்த காக்கா ஒரு மரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்துச்சான். இந்த பாட்டி எப்பயாவது போனாங்கன்னா இவங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக அந்த வடையை திருடியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு. அந்த காக்கா அந்த பாட்டி இப்படி திரும்பின உடனே ஒரு நைஸா ஒரு வடையை தூக்கிட்டு ஓடிருச்சான். அந்த காக்கா வடையை தூக்கிட்டு ஒரு மரத்து மேலே உட்காந்து சாப்பிடலான்னு போச்சான். இதை ஒரு நரி பார்த்துட்டே இருந்துச்சான். அந்த நரி என்ன பண்ணுச்சான், நரி என்ன பண்ணுச்சு, காக்கா கிட்ட வந்து, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா பாடுவல, எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுச்சான். அந்த காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சா, நம்ம நல்லா பாடுவோமே நரி சொல்லுதேன்றதுக்காகவே காக்கான்னு ஒரு பாட்டு பாடிச்சான். அது காக்கான்னு பாடும்போது அதோட வடை கீழே விழுந்துருச்சான். இதான் சான்ஸ், அந்த நரி வடையை தூக்கிட்டு போயிருச்சான். ஆமா, காக்காவும் நல்லா ஏமாந்துருச்சு. இந்த கதையில இருந்து நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுதாடா? ஒருத்தங்க பசியா இருக்கும்போது அவங்கள நம்ம பட்னி போடக்கூடாது. அவங்க பசியா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ உடனே அவங்க கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லணும். ஒருத்தங்க நல்லா வயிறு நிறைஞ்சு நம்மளை வாழ்த்தினாலே நம்மளுக்கு அதுவே பெரிய புண்ணியம். இன்னொன்று, ஒருத்தங்களை நம்ம ஏமாத்தினா நாமளும் இன்னொருத்தவங்க கிட்ட ஏமாத்து போவோம். இதையும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.